இப்போ 2ஆம் அதிபதி 1ல இருக்காருன்னு வச்சுக்கங்க. அதுக்கு என்ன பலன் அப்டின்னா, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு, செல்வம் இத தான் குறிக்கும். அப்போ 2ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருந்தா, பணம் ஜாதகரை தேடி வரும். குடும்பம் ஜாதகரை தேடி வரும். குடுத்த வாக்கு ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு நல்ல பேர பெற்று தரும். ஆக ஜாதகர தேடி வர்றது 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் எல்லாமே ஜாதகர தேடி வரும். அப்ப கல்யாணம் ஆகாம இருந்தா குடும்ப உறவுகள் புதிதா அவர தேடி அலைன்ஸ் தேடி வரும். பணங்காசு இவர தேடி வரும். இவர பணத்த போய் தேடணும் அவசியம் கிடையாது. இவர தேடி பணங்காசு வரும். ஆக 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது லக்னத்தில இருந்தால், ஜாதகருக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல குடும்பம் அமையும், நல்ல சொத்து சுகம் அமையும், நல்ல சம்பாத்தியம் அமையும். இவை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஜாதகரா தேடி வரக்கூடிய ஜாதகர தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள். அப்ப இந்த அமைப்பு அப்படிங்கிறது நோகாம நோன்பு கும்பிடுறதுங்கிறது இதுதான். ஜாதகர் வந்து அதிக ரிஸ்க் எடுக்காமலேயே பண வரவு, ஜாதகரை தேடி வரவும். இவை பொதுவான தகவல்கள்.